வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளி தமிழர்களுக்கான காணொளி, உங்களுக்கான காணொளி, உங்களுடைய காணொளி. சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கரூர் ஒரு இரத்தக்கரை படிந்த ஒரு ஊராக தான் மாறிப்போச்சு. 40 உயிர்களை அந்த உயிர் தன் மண்ணுக்குள்ளே இழுத்துருச்சு. இதற்கு காரணம் விஜய் தான். வேறு யார் சொல்ல முடியும்? அவர் தான். அவர் கூடிய கூட்டத்துக்காக தான் இந்த இது. அந்த கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளவும் என்ன மாதிரி கூட்டம்னு சொல்கிறது? அதாவது உலகத்துக்கு தமிழ்நாடுங்கிறது வந்து உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு ஊர், ஒரு நாடு. கிட்டத்தட்ட தெற்காசியா முழுவதும் பறந்து வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போது அதாவது இப்போ சமீபத்தில் நம்ம கீழடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இரும்பை எப்படி உருக்கி அதை எப்படி கரண்டியாக எப்படி பயன்படுத்துவது, உருவங்களை மாற்றி எப்படியெல்லாம் பயன்படுத்துவது. அதாவது அந்த இரும்பை உருக்குறது, அந்த கல்லுலேயே அந்த இந்த வடிவங்களை செய்கிறது. ஏதாவது ஒரு வடிவம் உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 சின்னதாக ஒரு பாத்திரம் மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, அந்த கல்லுலேயே செதுக்கிறது. அது அச்சு. கல்லில் செதுக்கிறது அச்சு. அந்த கல்லில் செதுக்கி அந்த பாறையிலங்க, பெரிய பாறை இருக்குல்ல, அந்த பாறையில் செதுக்கி அதில் இரும்பை காய்ச்சி ஊற்றுறது. இந்த எப்படி காய்ச்சணும், என்ன டிகிரிக்கு காய்ச்சணும், எதில் வச்சு காய்ச்சணுங்கிற டெக்னாலஜிலாம் அன்றைக்கி அவன் பாறை மாதிரியே சட்டி வச்சுருப்பான் போல். சட்டியே பாறை மாதிரியே வச்சுருப்பான் போல். அந்த சட்டியில் தான் இரும்பை போட்டு, இரும்பு துகள்களை போட்டு, எதையாவது ஒன்றை போட்டு உருக்கி காய்ச்சி இதில் ஊற்றிருக்கிறான். எதில் ஊற்றிருக்கிறான்? நம்மளுடைய அந்த பாறையில், அந்த அச்சில் ஊற்றிருக்கிறான். அதாவது காய்ச்சறதுக்கும் பாறையிலேயே பாறையை அறுத்து சட்டி மாதிரி செஞ்சு வச்சுருப்பான் போல் இருக்குது. அதே மாதிரி அந்த சட்டியில் காய்ச்சின இரும்பை, அந்த இரும்பு கூழை கொண்டு போய் பாறையில் அந்த அச்சில் செஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. அந்த அச்சில் ஊற்றி அதை வந்து வடிவமாக மாற்றியிருக்கிறான். பாத்திரங்களாக, கரண்டிகளாக, இன்னும் அவனுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ஆபரணங்களாக என்னென்ன செய்யணுமோ அந்தந்த பாத்திரங்களாக, அந்தந்த பொருட்களாக மாற்றியிருக்கிறான். அதாவது உலகத்துக்கு இரும்பை எப்படி உருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவன் தமிழன் அப்படிங்கிறது 2500 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழடி ஆய்வு நமக்கு சமர்ப்பிக்கிறது. இது உலகத்தில் வேறு எங்கேயுமே இரும்பை உருக்கியதற்கான இதுக்கு முன்னாடி 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை உருக்கியதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. அது கீழடியில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சங்ககாலம்னு சொல்லுவாங்கள்ல, சங்ககாலம். அதாவது முற்கால சோழர்கள் ஆண்ட காலம். அதோட காலகட்டம் ஒரு 5000 வருஷம்னு வச்சுக்கோமே. குறைச்சலாம் 10,000 15,000ங்கிறாங்க. அதனால் ஒரு 5000 வச்சுக்கோமே. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நரமாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்த தமிழன் அப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சங்கம் வைத்திருக்கிறான், தமிழை கற்றுக் கொடுத்திருக்கிறான், எழுத்து மொழியாக கற்றுக் கொடுத்திருக்கிறான், எழுத்து மொழியாக படிச்சிருக்கிறான், இலக்கணம் படிச்சிருக்கிறான், இலக்கியம் படிச்சிருக்கிறான். அப்போ இலக்கணம் படைத்து இலக்கியம் படைத்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கணம் வைத்து இலக்கியம் படைத்த தமிழன் எவ்வளவு ஆகச் சிறந்த, அறிவில் சிறந்த, எவ்வளவு ஒரு புத்திசாலியான ஆளாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த உலகத்துக்கு அறிவு கொடுத்து, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து, இலக்கணத்தை கொடுத்து, இலக்கியங்களை கொடுத்து, இந்த உலகை உய்விக்க வந்தவன். இந்த விவசாயம், நெல்லை கண்டுபிடித்தவன் தமிழன். இன்ன வரைக்கும் சோறு சாப்பிட்றோம். இந்த 5000 வருஷம் நம்ம எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நெல்லை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னமும் நம்ம வந்து சோறு சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னும் எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் சோறு சாப்பிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் புரோட்டா சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக ஒரு வேளை வந்து கண்டிப்பாக நீங்கள் சோறு சாப்பிடணும். அந்த சோறு மட்டும்தான், அந்த சோறு, அந்த சாம்பார், அந்த அந்த இதில் அந்த கலவை தான் இந்த குடலை வந்து அந்த எந்த ஒரு அப்நார்மலாக போகாமல், அதாவது லூஸ் மோஷன் போகாமல், இல்லை வந்து ரொம்ப இறுக்கமாக போகாமல், இந்த மாதிரி நடுத்தரமாக வச்சுக்கக்கூடிய அந்த அந்த இது வந்து அந்த அரிசி சோத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த பவர் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது காய்கறியுடன் கூடிய, சாம்பாருடன் கூடிய,
சாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம தமிழர்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கிற பழக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற பழக்கம் தான். அந்த பழக்கம் இருக்க வந்து அந்த வயிறு போக்குவரத்துலாம் ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு. இப்படியாப்பட்ட தமிழன், இவ்வளவு அறிவாக சிந்தித்த 5000 வருடங்களுக்கு முன்பாகவே இவ்வளவு அறிவாக சிந்தித்த ஒரு மனிதன் எப்படி ஒரு சினிமா மோகத்தில் 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1910, 12 வந்துருச்சு தமிழ் சினிமாங்க. பேசாத படம் வந்துருச்சு. 1916 என்னமோ பேசும் படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த சினிமாக்களை பார்த்து இந்த சினிமா ஹீரோயின்களை நம்ம வந்து ஹீரோக்களை வந்து நம்ம வந்து ஆதர்ச நாயகர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அரசியலுக்கு வரும்படி நாம் தான் அழைக்கிறோம், நாம் தான் தூண்டுறோம், நம்ம தான் பொறுப்பு. அவன் பொறுப்பு இல்லை. நடிச்சியா, காசு வாங்கினியா, நடிச்சியா, நீ போயிட்டே இரு அப்படின்னா போயிட்டே இருப்பான். அதை விட்டுவிட்டு அவனை வா, அவனை வா, அவனை வான்னு ஒரு அறிவார்ந்த சமூகம், உலகத்துக்கு அறிவை சொல்லிக் கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்த தமிழன் என்ன பண்ணுறான், சினிமாவில் போய் தேடுறான், திரையரங்குகளில் போய் தேடுகிறான் தன்னுடைய அரசியல் நாயகனை, தன்னுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய நாயகனை வந்து திரையரங்குகளில் போய் தேடுறான். அப்போது திரையரங்குகளில் தேடக்கூடிய தமிழன் அந்த திரையரங்கு அந்த நாயகர்களை வைத்து அவர்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை உய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அந்த திரையரங்குகள்லேருந்து வரவனை என்ன பண்ணியிருக்கணும், வந்தியா, நடிச்சியா, காசு வாங்கினியா, போயிட்டே இரு, அவ்வளோதான். படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு, அதை தியேட்டரில் போய் பார்க்குறோம். அதே சமயத்தில் இங்கே வந்துட்டா இது அரசியல்னா என்னென்னா வாழ்வியல். நம்மளுடைய வாழ்வும் அல்ல, மக்களுடைய மனிதனுடைய வாழ்வு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இந்த மண்ணில் இப்போ இந்தியாவை ஆள்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஜீவராசிகள் அனைத்திற்குமானது அரசியல். இந்தியாவில் இருக்கிற பாம்புலேருந்து, பூச்சியிலேருந்து, பல்லியிலேருந்து, அந்த ஈசல்லேருந்து, தேனியிலிருந்து அனைத்திற்கும் எல்லா மரம் மட்டை செடி கொடி அனைத்திற்குமானது அரசியல். அரசியல் என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக, சாதாரண ஒரு விஷயம் இல்லை. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அது வாழ்க்கையில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப். அது சினிமா பொழுதுபோக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப். ஆனால் அரசியலுங்கிறது 24x365 நாள், 24x365 நாள் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, நம்மளுடைய சாப்பாட்டை நிர்ணயிக்கிறது, நம்மளுடைய உடல் என்னதை துணிமணிகளை நிர்ணயிக்கிறது, நம்ம என்ன சாப்பிட்ணும், என்ன உடுத்தணும், எங்கே போகணும், எப்படி வரணும், எதில் போகணும், என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அவ்வளவையும் நம்மளை மட்டும் இல்லை, மாடு ஆடு இந்த உலகத்தில் இருக்க அந்த மண்ணில் இந்த இந்தியாவில் இந்திய எல்லைக்கு கட்டுப்பட்ட அந்த அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது அரசியல். அரசியல் என்பது வாழ்வியல் என்பது அரசியல், சினிமா என்பது பொழுதுபோக்கு. இந்த வித்தியாசம் தெரிகிற வரைக்கும் தமிழன் இப்படி செத்துக்கிட்டே தான் இருக்கணும், செத்துக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு 150 கோடி ரூபா சம்பாதிச்சான், அந்த 150 கோடி ரூபாய் வருமானம் வருது, நாளைக்கு போய் படம் எடுத்தாலும் அவன் போய் படத்தில் நடிச்சிருவான். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஒரு செத்து போன 40 குடும்பங்களுக்கு யாரடா பதில் சொல்கிறது அப்படின்னா பதில் சொல்லலை. நீ வந்திய இப்போ நீ எதுக்காக திருச்சிக்கு வந்த, திருச்சியில் வந்து இறங்கி கரூருக்கு நாமக்கலுக்கு கரூருக்கு போகிற ரைட்டு. அதாவது ஒரு தலைவன் தன்னுடைய ரசிகன் ஒரு 500 கிலோமீட்டரு 10,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு செத்து போயிட்டான் அப்படின்னா போக முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அங்கே போய் நம்மளால் நிற்க முடியலையே, அவர்களின் முகத்தை பார்க்க முடியலையே, நம்மளுக்காக செத்தவங்க அவங்களுடைய முகத்தை இறுதியாக ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஒரு 1000 கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டருக்கு இருக்கிறவங்க போக முடியலன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அங்கேருந்து வந்திருக்கிறான், சென்னையிலேருந்து வந்திருக்கிறான், கூட்டத்தை பேசியிருக்கான். கூட்டத்தில் அவங்க வந்து இப்போ ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, இவரே தண்ணி பாட்டை தூக்கி போயிருக்காரு. இப்போ நீ ஒரு சினிமா படம் எடுக்கிறேன்னு வச்சுக்க, அந்த சினிமா படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி வருது, நீ அரசியல் நீங்கள் நிற்கிற, கீழே உங்கள் வண்டி கீழே ஒருத்தர் மயக்கி விழுறாங்க. நீ என்ன பண்ணுவ, நீ ஓடி போய் குடுன்னு கீழே இறங்கி அவரை தூக்கி ஆம்புலன்ஸ் வா, அங்கே வா, இங்கே வா, மயங்கி போட்டாங்க, அவளை கொண்டு உடனே டக்குன்னு சேர்த்து உடனே அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களாம் நீங்கள் நல்லா இருக்கணுங்க, இந்த நாடு முன்னேற
அப்படின்னு எல்லாம் ஒரு இதெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. அங்க அப்ப அந்த காலத்தில சொன்ன மாரி சொல்லுவாங்க. "நீங்க நல்லா இருக்கணுங்க, அந்த உயிர காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு" சொல்லுவாங்க. இந்த காட்சி நீ என்ன பண்ணியிருப்ப? கண்டிப்பா அந்த சினிமாவுல வச்சிருப்ப. வச்சிருப்பியா? வச்சிருக்க மாட்டியா? வச்சிருப்ப. ஆனா அதே இது உன்னுடைய நேரம் நடக்கும்போது, நீ ஏன் இறங்கி போய் தூக்கணும்னு உனக்கு தோணும்ல? இறங்குனா உன்னையும் நசுக்கியிருப்பாய்ங்கங்கிறது வேற கத. ஆனாலும் நீ என்ன பண்ண? கூட்டத்த நில்லு, நில்லு வராத இங்கிட்டு வராத, விளக்கு தண்ணி வண்டிய நோக்கி முன்னுக்கு வராத, அப்படியே நிப்பாட்டு. கீழ ஒருத்தவங்க மயங்கி கிடக்குறாங்க. 2 பேரும் மயங்குறாங்க, 3 பேரும் மயங்குறாங்க. என்னன்னு பாரு. அவங்க காலைல எத்தன மணிக்கு வந்தாங்க? என்ன சாப்பிட்டாங்க? என்ன தண்ணி குடிச்சாங்களா? இல்லையா? எவ்வளோ நேரமா அந்த இடத்துல நிக்கிறாங்க? ஏன்டா 8:45க்கு மீட்டிங் வரேன்னு சொன்ன நீயி, நீ எத்தன மணி 8:30 மணிக்கு நீ சென்னையிலேருந்து கிளம்புனா என்ன அர்த்தம்? அப்ப அங்க இருக்கிறவன்லாம் கேனா பையன்னு அர்த்தம். அப்ப அந்த கூட்டம் சேரட்டும்னு அர்த்தம். நெறைய கூட்டம் சேர்ந்தா நம்ம மாஸ் காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். உனக்கும் அந்த 40 பேர சாவடிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குன்னு நாங்க சொல்ல வரல. ஆனா நீ வந்து தேவையில்லாம ஒரு அரசு மேல, திமுக மேல பழிய போடக்கூடாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால பழி போடக்கூடாது. நீ இப்ப தான் வளர்ந்து வர. நீ உடனே வந்து சிஎம் சீட்ல உட்கார முடியாது. உன் கூட்டத்துக்கு வரவன் பூரா அத்தனை பேரும் ஓட்டு போட முடியாது. எல்லாம் 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க தான் அந்த கிட்டத்தட்ட 60% பேரு. இந்த 60% பேரும் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டா தான் இன்னும் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் ஆனா தான் உனக்கு அந்த ஓட்டெல்லாம் வரும். நான் அவங்க உன் கூட்டத்துக்கு வரவங்க பூரா ஓட்டு போட முடியாது. உன் கூட்டத்துக்கு வரவங்க பூரா வாக்குச்சாவடிக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கொள்கை இருக்கணும். ஒரு ஒரு கோட்பாடு இருக்கணும். ஒரு தத்துவம் இருக்கணும். அந்த தத்துவத்தை மக்களுக்கு பிடித்திருக்கணும். அடுத்த கட்ட நிகழ்வு என்னான்னு சொல்லிட்டு தெரியணும். இந்த தமிழ்நாட்ட அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு, புரிஞ்சு வந்து ஓட்டு போடணும். அதுக்கு பேரு தான் வாக்கு அரசியல். அதுக்கு பேரு தான் ஜனநாயகம். ஒண்ணுமே தெரியாம ஒரு நடிகன பார்க்க வர கூட்டம் மாரி திடுப்பு திப்பு திப்பு திப்புன்னு ஆடு மாடு மந்தைகள் மாரி வந்து உழுந்து செத்துப்போனா, அதுக்கு வந்து நீ தான் பொறுப்பேத்துக்கணும். உன்னுடைய ரசிகர்கள் தான். உன்னுடைய தொண்டர்கள் அல்ல. தொண்டர்கள் என்பது வேறு. தொண்டர்கள் என்பது கொள்கையால் கட்டுப்படுபவர்கள். தொண்டர்கள் என்பது வந்து ஒரு கோட்பாடால், ஒரு தத்துவத்தால் நிர்மாணிக்கப்படுகிறவர்கள் தான் தொண்டர்கள். நீ உனக்கு வந்து தொண்டர்கள் இல்ல. ஜஸ்ட் ரசிகர் கூட்டம் அவ்வளவுதான். ஒரு சினிமா நடிகையினை பார்க்க வந்த ஆண்கள், பெண்கள் அனைவரும். அந்த வந்தவங்களுக்கு ஒண்ணும் கொஞ்சம் கூட அறிவே இல்ல பாருங்க. குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்திருக்காய்ங்க. சின்ன குழந்தையெல்லாம் கூட மீட்டிங் அதெல்லாம் விஜய பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. யாராவது ஒருத்தர் வா குடும்பத்தில. யாராவது ஒருத்தர் குழந்தைய பார்த்துக்க. அவன் வீட்டுக்காரம்மா வராங்களா? 2 பேருமே வந்து விஜய பார்க்கணும்னு என்ன அர்த்தம்? என்ன 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 வேண்டி கிடக்குது? விஜய் அப்படி பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? விஜய் என்ன பண்ண போறாரு? கக்கனா? காமராஜனா? பெரியாரா? சேக்குவேராவா? அம்பேத்கரா? இல்ல நெல்சன் மண்டேலாவா? நாட்டுக்காக 25 வருஷம் உள்ள இருந்திருக்காரா? ம். இல்ல மக்களுக்காக பெரியார் மாரி போராடினாரா? இல்ல ஒரு 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 மாநிலத்தினுடைய வளர்ச்சியை தூக்கி நிப்பாட்டுறதுக்கான அடித்தளம் அமைத்த பேரறிஞர் அண்ணாதுரையா? இல்ல இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்த டாக்டர் கலைஞரா? யாருய்யா அவரு? என்னய்யா பண்ணிட்டாரு? எதுக்காக இவ்வளவு கூட்டம் அவர பார்க்கறதுக்கு முண்டி அடிக்கிறீங்க? எதுக்காக இவ்வளவு கூட்டம் பார்க்கறதுக்கு முண்டி அடிக்கிறீங்க? என்ன கருத்து சொல்லியிருக்காரு சினிமால இதுவரைக்கும்? எப்படி வெ சம்பவம் நடந்தோன உடனே 10 நிமிஷத்துல பாலாஜி வந்துடுறாராம். 20 நிமிஷத்துல சிஎம் ஃபோன் பண்றாராம். 25 நிமிஷத்துல பிரைம் மினிஸ்டர் சேர்றா திமுககாரங்க தான் அரசியல் பண்றாய்ங்க. ரைட்டு. மத்தியில இருக்கக்கூடிய அ ப மெ 1 மணி நேரத்துல ஃபோன் பண்ணா, 25 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துல ஃபோன் பண்ணாரு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிக்கிறாரு அப்புட்ன்னா, அவன் கூடவா பிரதமர் கூடவா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு? அவரு சொல்லி தானே அப்ப இந்த நீ நீங்க அந்த ஆளு சொல்லி மத்த ஒன்றிய அரசுல சொல்லி அழுத்தம் குடுத்து தானே நீங்க கட்சியே ஆரம்பிச்சீங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் முன்னாடியே? சரி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட். இவங்க தான் பிளான் பண்ணி செய்றாய்ங்கன்னு சொல்லலாம். அது எப்படி அ பிரதமர் மோடி எப்படி 1/2 மணி நேரத்தில இரங்கல் தெரிவிக்கிறார்ன்னு எவனோ ஒரு பரதேசி கேட்குறான் காணொளியில. ம். அப்போ என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? மடைமாற்ற நினைக்கிறீங்க. சரி ரைட்டு. எல்லாருமே பிளான் பண்றாய்ங்க. எல்லாருமே பிளான் பண்றாய்ங்க. உன்னைய கவுக்குறதுக்கு, உன்ன அரசியல விட்டு விலகிறதுக்கு கவுக்குறாய்ங்க. ரைட்டுப்பா. தம்பி நீ சொல்ற மாரியே எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்க. நீ வந்து சதிவேலை பண்ணிட்டாங்க. இதான் தமிழ்நாடு. புஷி ஆனந்த் வந்து தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடுன்னு பேட்டி வேற குடுக்குறாப்புல. எதுக்கு பேட்டி குடுக்குறான் அந்த ஆளு? இதான் தமிழ்நாடு அப்படின்னா என்ன தமிழ்நாடு? என்ன தமிழ்நாடு? ஜனநாயகம் இல்லையா தமிழ்நாட்டுல அப்ப? அப்ப நீங்க எது வேணாலும் செய்வீங்க, ஆய்வீங்க, ஓய்வீங்க. முந்தா நாள் வரைக்கும் நான் பேசாத தான் இருந்தேன். ஆனா முந்தா நாள் வரைக்கும் நான் என்னமோன்னு தான் நெனச்சேன். ஆனா அப்பதான் தெரியுது. பார்த்துக்கலாம் ஒரு கை, செஞ்சுக்கலாம் ஒரு கை அப்படின்னு திமிரா பேச தெரியுது மேடையில. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவன் பேசுற பேச்சா? அரசியல் தற்குறிகள் பேசுற பேச்சு. அரசியலுங்கிறத என்னான்னு ஒருத்தன் தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான். நாகரீகமா ஒருத்தன் வந்தான்.
எங்கே தடமாறணும் அப்படின்னா, அங்கே தடமாறணும். ஒரு கோவம். நம்மள என்னடா இந்த மாரிலாம் பேச விட மாட்றாங்க, செய்ய விட மாட்றாங்களே, நம்மள வந்து நமக்கு ஓட்டு போட மாட்றாங்களே, வேகத்தில, வெறியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, இன்னைக்கு முச்சந்தில நிக்கிறான், மூன் ரோட்ல நிக்கிறான். என்ன? அந்த மாரி நீ வந்து மேடையில என்ன பேசணும்னு தெரியாமயே பேசுற. உனக்கு இவைங்க எல்லாமே சதி பண்ணிட்டாய்ங்க. ரைட்டு. மயங்கி விழுந்தது உனக்கு தெரியும்ல. யாரோ ஒரு அம்மா மயங்கி விழுறாங்கன்னு உனக்கு தெரியும். தண்ணி பாட்டில நீ தூக்கி போட்டுருக்கல்ல. ரைட்டு. அப்ப தண்ணி பாட்டில தூக்கி போட்ட நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ கூட்டம் ஓவரா இருக்குன்னு வெளிய போயிட்ட அப்படின்னு வச்சுக்குவோம். நீ என்ன மாரியான போயிருக்கன்னு ஊடகங்கள் சொல்லுது அப்படின்னா, நீ கூட்டத்தில மயங்கி விழுறாங்க, நெறைய பேர் விழுறாங்க. இது பெரிய அசம்பாவிதம் முடிய முடிய போகுது. மக்கள் நெறைய கூட்டம் திமு திமு திமுன்னு இருக்குது. அதனால அசம்பாவிதங்களா போய் முடிய போகுது. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நீ எறங்கி போயிட்ட. அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நெனச்சு எறங்கி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன், நீ அப்படி போல. நீ எதார்த்தமா தான் போன. அப்படியே வச்சுக்க. போனியே என்ன பண்ணணும்? கரூர்ல ஒரு ரூம புக் பண்ணி கரூர்ல தங்கியிருக்கணும். இல்ல திருச்சியிலயோ, இல்ல பக்கத்துல நாமக்கல்லயோ எங்க நல்ல லாட்ஜா இருக்குதோ, நல்ல ரூமா இருக்குதோ, அங்க போய் தங்கியிருக்கணும். தங்கியிருந்து என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணியிருக்கணும். தலைவர்கள் சென்னையிலிருந்து தலைவர்கள் வந்து சிஎம் ஃப்ளைட்ல வந்துட்டாரு. இருக்கிற அமைச்சர்கள் திருச்சியில இருக்கிற அமைச்சர்கள் திருச்சியிலேருந்து கரூர் போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான். அதுக்குள்ள எப்படி வந்தாங்க? அதுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு இப்ப இதில எழுதுறீங்கல்ல, பரதேசித்தனமா. ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு? ஆம்புலன்ஸ் ஏன் தாவேக்கா கூடி வந்துச்சு? கரண்ட் ஏன் கட் பண்ணாய்ங்க? இதெல்லாம் கேள்வியா கேட்குறீங்க. கரண்ட் ஏன் கட் பண்ணாங்க? நீ தந்தி மரத்து மேல ஏறுற, போஸ்ட் மரத்து மேல ஏறுறாய்ங்க. ம். ஓட்டு மேல ஏறுறாய்ங்க, கூரை மேல ஏறுறாய்ங்க. என்னடா அப்படி? என்னடா உழுவுதாடா அவன் மேல அப்படியே? அப்படியெல்லாம் பார்க்கணும். ஏறுறாய்ங்க. கம்பி தந்தி கம்பத்தில ஏறுறாய்ங்க. அப்ப தந்தி கம்பத்தில ஏறுனா அப்புறம் கரண்ட்ட கட் பண்ணாம என்ன பண்ணுவாய்ங்க? நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க ஒரு சில இடங்கள்ல, கரண்ட்ட கட் பண்ணியிருங்க. எங்க பசங்க வந்து தவ்வுறாய்ங்க. குரங்கு மாரி தவ்வுறாய்ங்க மேல. அதனால கரண்ட்ட கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் சொல்லி, அதுக்கான ஆதாரங்கள்லாம் அரசுகிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது, நீங்களே சொல்றதுக்கு முன்னாடியே கூட அவங்க கரண்ட்ட கட் பண்ணியிருக்கலாம். ஏன் கரண்ட் கட் பண்ணாங்க அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் போஸ்ட் மரத்தில ஏறி விஜய பார்க்குறேன்னு சொல்லி ஏறி, அடிபட்டு செத்து போயிட்டான் அப்படின்னா, அதுக்கும் திமுக அரசு தான் பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் நீங்க இப்ப ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா, ஆம்புலன்ஸ்ல ஏன் தாவேக்கா கொடி வெட்டுக்கிறாங்க? தாவேக்கா கொடி ஏன் கட்டிட்டு வர்றாய்ங்க? தாவேக்கா கொடி எதுக்கு கட்டிட்டு வர்றாய்ங்க? ஒரு பாதுகாப்புக்கா. எவன் வந்தாலும் அடிக்கிறானே. ஒரு நாள் ஆம்புலன்ஸ் அதான் கம்ப்ளைண்ட் பண்றானே, எங்கள அடிச்சு புட்டாய்ங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாய்ங்கல்ல, போராட்டம் பண்ணியிருக்காய்ங்கல்ல. ஆம்புலன்ஸ் நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க அப்படின்னு. அப்போ எது பண்ணாலும் உங்க ஆளுங்க அடிப்பாங்க. எது பண்ணாலும் உங்க ரசிகர் குஞ்சுகள் வந்து சண்டை போடுவாங்க. ஏதாவது ஒண்ணு அரசு பண்ணுனா, உடனே அரசு மேல குற்றம் சொல்ல வேண்டியது. நீங்க இருக்க மாட்ட. இந்த திருச்சியில இருக்க வேண்டியது தானே. சரி கரூர்ல இருந்தா பிரச்சனையா? நம்மள எதுவும் சொல்லிருவாங்களோ, பிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ரைட்டு. கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ற அளவுக்குலாம் இந்த இந்த அரசு ஒண்ணும் முட்டாள் அரசு இல்ல. இந்த அரசு வந்து ரொம்ப தீர்க்கமான, நிதானமான அரசு தான். தடாபுடான்னு ஆந்திரால இவன கைது பண்ணாய்ங்கல்ல. அந்த மாரி ஒரு கூட்டம் அதிகமா வந்ததுக்காக இவன கட் பண்ணாய்ங்க, கைது பண்ணாங்கல்ல அந்த சம்மந்தப்பட்ட நடிகர. அது மாரி கைது பண்ண மாட்டாங்க. இவர்களுக்கு நாகரிகம் இருக்கிறது. இவரு டீசென்ட்டா ஒரு நபர் ஆணையம்னு சொல்லிட்டு அமைச்சுட்டாரு. அது ஒரு பக்கம் அத விட்டுருங்க. ஆனா, நீங்க இங்க இருந்திருக்கணும்ல. நீ போலாமா? உனக்காக 40 பேர் தன்னுடைய உயிர குடுத்துருக்கான். 40 குடும்பங்கள தத்தளிக்குது. 40 குடும்பத்தோட வாழ்க்கை போச்சு, கனவு போச்சு, லட்சியம் போச்சு, குறிக்கோள் போச்சு. அனைத்தும் போயிருச்சு. அப்ப அந்த 40 பேத்த கொன்னு சாவுக்கு காரணமான நீ என்ன பண்ணியிருக்கணும்? இங்க இருந்திருக்கணுமா? இல்லையா? இங்க இருந்து நான் ஆஸ்பத்திரியில அந்த கரூர் பெரியாஸ்பத்திரியில போய் நின்னுகிட்டு, நான் இருக்கேன். என்னையால தான் தவறு நடந்துச்சு. உங்களுக்காக நான் இருக்கேன். நான் பண்றேன் உங்களுக்கு எல்லா வேலையும். உங்களுக்கு வணக்கம் வைக்கிறேன். உங்களுக்கு சலாம் வைக்கிறேன். உங்கள நானு மதிக்கிறேன். உங்களுடைய இழப்புக்கு நான் தான் காரணம். அப்படின்னு நான் உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லியிருக்கேன். நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க. உங்களுடைய அ பிள்ளை இழந்த உங்களுக்கு நான் பிள்ளையா இருப்பேன். நான் உங்க குடும்பத்த நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொன்னியா நீ? அ கணவனை இழந்தவர் எத்தன பேரு? மனைவியை இழந்தவர்கள் எத்தனை பேர்? அ உற்றார் உறவினர்கள் இழந்த எத்தன பேர்? அவர்களுடைய சோகம், அவர்களுடைய அண்ணன், தம்பி இறந்தவங்க 40 குடும்பத்தோட கதிய நீ கொஞ்சம் நெனச்சு பார்த்தியா நீயி? நீ போலாமா முதல்ல நீயி? ம். சென்னைக்கு போலாமா? தூரத்தில இருக்கிற தலைவன் 1000 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் தான் நம்ம நேரா ரசிகர்கள போய் பார்க்க முடியும். நம்ம தொண்டர்கள போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுவான். ஆனா, நீ என்ன பண்ணுவ? சம்பவம் நடந்தது உன்னையால. சம்பவ இடத்துல நடந்த நீ இருந்திருக்கிற. சம்பவம் நடந்ததே உன்னையால தான். ஆனாலும் வந்து நீ என்ன பண்ணுவ? யாரையும் பார்க்க மாட்ட. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்?
அப்ப எது நடந்தாலும் நடக்குதுன்னு நம்ம வந்து பிரச்சாரம் நம்ம வேலை வந்து என்ன பிரச்சாரம் பண்ண வந்தோம், பிரச்சாரம் பண்ணிட்டா நம்ம போயிருவோம். அப்படிதானே? அது இப்ப இதுக்கு ஒரு கடமை உணர்வு எங்க இருக்குது? இதுக்கு பொறுப்புணர்வு எங்க இருக்குது? அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேத்துட்டு நீ இங்க இருந்திருக்கணும்ல. உன் அல்லக்கைய சுத்திட்டு திரியிறாங்கல்ல, அவைங்கலாம் எங்க? ஆதவர்ஜினாங்கிறவன் எங்க? புஷி ஆனந்துங்கிறவன் எங்க? இவைங்கலாம் எங்க போனாய்ங்க? இவைங்கலாம் எங்கேய்யா போனாய்ங்க? என்னடா விளையாடுறீங்களா தமிழ்நாட்டுல? அ 40 உயிர கொன்னுபுட்டு சவடாலாம் சட்டம் சவடாலாம் நீங்க போட்டு அங்க போய் சென்னையில போய் உட்காந்துக்குவீங்க. உன் கூட இருக்கிறவன், உன்னை ஏத்தி விட்டவன், உனக்கு அல்லக்கையா இருக்கிறவன், உன்னை பின்னாடி இருந்து புஷ் பண்ணவன்லாம் ஓரமா உட்காந்துருப்பாய்ங்க. அதுக்கு திமுக அரசு பதில் சொல்லி நீ உன் அரிப்புக்கு நீ கூட்டத்த போடுவ. அதுக்கெல்லாம் திமுக அரசு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்னடா புரளையா இருக்குது? என்னடா இது? நம்ம இந்த கதையில சினிமால சொல்லுவான். என்னங்கடா புது புரளையா இருக்குன்னு வடிவேலு சொல்றானே, அந்த மாரிலாம் இருக்குது. ஏன்னா உங்க சௌகரியத்துக்கு நீங்க மீட்டிங் போடுறேன்னு போடுவீங்க. திமுக அரசு மேல குறை சொல்லுவீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல குறை சொல்லுவீங்க. ம். ஆனா வந்து நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க. ஒருத்தன் பஸ் ஓட்டிட்டு வர்றான். விஜய் அதுக்குள்ள உட்காந்துருக்கான். பஸ் வருது. பஸ் ஓட்டிட்டு வரான். பின்னாடி வந்து சைடுல வந்து பைக்ல வர்றாய்ங்க. 2 பைக் இடிச்சுக்கிட்டு ஒண்ணோட ஒண்ணு உழுவுறாய்ங்க. அந்த காணொளி நம்மள்ட்ட இருக்குது. ஒண்ணு மேல ஒண்ணு உழுவுற பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வீலுக்குள்ள போயிட்டாய்ங்க என்னடா பண்றது? அவனுக்கு அப்பனுக்கு புள்ள யார்றா தர்றது? ம். உடனே வண்டிய நிப்பாட்டி, காருக்கு பக்கத்துல எவனும் வண்டிக்கு பக்கத்துல, வேனுக்கு பக்கத்துல எவனும் வரக்கூடாது. பின்னாடி வா, இல்ல முன்னாடி போ. மெதுவா ஓட்டு வண்டிய. எதுக்கு இவ்வளோ வேகமா ஓட்டுற? அப்படின்னு முன்னாடி, பின்னாடி நிப்பாட்டி இருக்கணுமா இல்ல? கீழ விழுவுறாய்ங்க. காணொளிய பாருங்க நீங்க. அங்கருந்து வண்டி வருது, வேன் வருது. வேனுக்குள்ள விஜய் உட்காந்துருப்பான் போல இருக்குது. ஆய் ஊய்ன்னு கை காட்டிட்டே வராய்ங்க சைடுல பைக்ல. 2 பைக் ஒண்ணா மோதி வண்டியில இடிச்சு, வேன்ல இடிச்சு திருப்பி கீழ விழுவுறாய்ங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எவனாவது ஒருத்தன் உள்ள மாட்டியிருந்தான், கை கால் எல்லாம் உள்ள மாட்டியிருந்தான்னு வச்சுக்கங்க. சரி வண்டி பின்னாடி வந்தவன் பைக்ல ஏத்திருப்பான். அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் காட்டல. அதெல்லாம் காட்டல. அப்போ நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு தலைவனாக உருவெடுக்கக்கூடியவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்? மக்களுடைய துயரை தன்னுடைய துயராக நினைத்து துடைப்பவன் தான் மனிதன். அத விட்டுப்புட்டு செத்து போறவன் செத்து போகட்டும். நான் ஃப்ளைட் ஏறி தனி விமானத்த ஏறி நான் இதுக்கு போறேன், சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்போ உன்கிட்ட காசு இருந்தா நீ தனி விமானம் ஏறி போயிருவ. ஒரு வேளை காசு இல்லாத தலைவரா இருக்கான்னு வச்சுக்க. எப்ப என்ன பண்ணுவான்? தனி விமானம் ஏறி போவானா? இங்கே தானே இருப்பான். ம். மக்கள் வந்து இது அவங்க மேல தப்பு இல்லங்க. எந்த அரசியல்வாதி மேலயும் தப்பு இல்ல. எந்த கட்சி சினிமா நடிகை மேலயும் தப்பு இல்ல. எந்த விதமான எவன் மேலயும் தப்பு இல்ல. மக்கள் நாம் நம்மளுடைய குழந்தைகளை சிந்திக்க கற்றுக் கொடுத்து, சினிமானா என்னன்னு கற்றுக் கொடுத்து, அதுக்கு என்ன நமக்கு பிரதிபலன் வேணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி அரசியல அணுகணும், சினிமாவ எப்படி அணுகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை என்றால், இந்த மக்கள் இப்படி ஆடு மந்தைகள போல செத்துக்கிட்டு தான் இருக்கணும். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.